தங்களது கல்வி உரிமைகளுக்காக தலைநகர் டெல்லியில் அகிம்சை முறையில், மிக அமைதியான முறையில், சட்டத்திற்குட்பட்டு கரப்பாம்பூச்சி மாணவர்களும் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து இடதுசாரி மாணவர் அமைப்புகளும் பல்வேறு ஜனநாயக மாணவர் அமைப்புகளும் போராடி வருகிறார். முழுக்க முழுக்க கல்வி உரிமைகளுக்காக நடைபெறுகிற போராட்டம். அந்த போராட்டம் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும். வினாத்தாள்கள் தொடர்ந்து கசிகிறது. அதற்கு சம்பந்தப்பட்ட கல்வி அமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும். எனவே அவர் பதவி விலக வேண்டும். இல்லையென்றால் நாட்டின் பிரதமர் அவரை பதவி விலக்க வேண்டும். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி மாணவர்கள் போராடுகிறார்கள். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற மாணவர் தலைவர்களை அழைத்து பேசி உரையாடல் செய்து தீர்த்து வைப்பதற்கு மாறாக போலீஸை கொண்டு தாக்குவதும், கண்ணீர் புகை குண்டுகளை வீசுவதும், துணை இராணுவத்தை நகர்த்துவதும் என்பது சட்டப்படி குற்றம். போராடுகிற மாணவர்கள் இந்திய மாணவர்கள். அவர்கள்தான் தேசத்தின் எதிர்காலம். எனவே அவர்களை வன்முறையாளர்கள் போல், பயங்கரவாதிகள் போல் சித்தரித்து மதிப்பு மிகுந்த நமது இந்திய இராணுவம், துணை இராணுவத்தை நகர்த்துவது என்பது ஏற்க இயலாது. எனவே ஒன்றிய அரசை நாங்கள் கண்டிக்கிறோம். ஒருமைப்பாட்டை தெரிவித்து பல்வேறு அமைப்புகள், தலைவர்கள் போராடுவது சட்ட உரிமை. எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு ராகுல் காந்தி அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர், காங்கிரஸ் தலைவர், போராட்டத்தில் ஈடுபட முனைந்தபோது காவல்துறை நடந்து கொண்ட விதமும் ஏற்புடையதல்ல. தமிழ்நாட்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில அலுவலகம் பால் நிலத்தில் கரப்பான்பூச்சி அமைப்பை சேர்ந்தவர்கள் கடந்த 2-3 தினங்களாக போராடி வருகிறார்கள். அவர்களுக்கு தமிழ்நாட்டின், சென்னையின் இடதுசாரி அமைப்புகளும் ஜனநாயக அமைப்புகளும் ஆதரவுகளை தெரிவித்து வருகிறார்கள். அறவழியில் சட்டத்திற்கு உட்பட்டு மிக அமைதியான முறையில் சென்னையிலும் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலும் போராடி வருகிற மாணவர்களின் கோரிக்கையை ஒன்றிய அரசு நிறைவேற்ற வேண்டும். அவர்கள் மீது போடப்பட்டிருக்கிற வழக்குகள் யாவும் ரத்து செய்ய வேண்டும். கைது செய்யப்பட்டவர்கள் யார் மீதும் வழக்குகள் போடக்கூடாது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய இழப்பீடுகள் தர வேண்டும். மாணவர்களின் இந்த மிக நியாயமான கோரிக்கையை ஏற்று ஒன்றிய அரசு மதிப்பளிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். நீட் சம்பந்தமாக எங்கள் கொள்கை இதுதான். தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்தில் முழங்கியிருக்கிறோம், சட்டமன்றத்தில் முழங்கியிருக்கிறோம், சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கிறோம், நாடாளுமன்றத்தில் சொல்லியிருக்கிறோம். நீட் ஆரம்பத்தில் விதிவிலக்கு கேட்டோம். இப்பொழுது நாடு முழுவதும் ஏற்பட்டிருக்கிற அந்த உணர்வுக்கு மதிப்பளித்து முழுவதாக ரத்து செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ச்சியாக போராடுகிறது. அதன் மாணவர் இளைஞர் அமைப்புகள், குறிப்பாக இடதுசாரி மாணவர் இளைஞர் அமைப்புகள் தொடர்ச்சியாக போராடி வருகிறது. இனியும் போராடுவோம். லீடர் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு பதிவு கொடுத்துருக்காரு. அப்படின்னா போராட்டத்தில் கொஞ்சமும் தொடர்பு இல்லாதவங்க தான் இப்போ போராட்ட மேடையில் இருக்காங்க டெல்லியில் அப்படின்றாரு. அது என்ன உங்கள் கருத்து என்ன? வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, அதுதான் மிக மிக ஜனநாயகத்திற்கு சரி. வி த லீடர் என்பது பொருத்தம் அல்ல. வி த பீப்புள் ஆஃப் இந்தியா. இல்லை, வினாத்தாள் கசிவுக்கு போராட்டத்தில் ஈடுபடுறவங்க கொஞ்சம் கூட தொடர்பு இல்லை, அந்த மாதிரி ஆட்கள் தான் அங்கே இருக்காங்க இப்போ மேடையில் போராட்டத்தில். அது அவரோட கருத்து, அது பிழை, அது ஏற்கவில்லை. அடுத்தது